ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா, கடந்த 25 வருஷமா திருமண பலன்களும் சரி, வாஸ்து பலன்களும் சரி, நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொடுத்து மக்களோட வாழ்க்கையில பெரிய விஷயங்களை நிகழ்த்தி காட்டின நம்ம ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ மகாகுரு பத்மா மகாலிங்கம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. முக்கியமாக உங்ககிட்ட இதை பற்றி கேட்கலனா எப்படி அப்படின்ற மாதிரி தான் திருமணம். ஸோ நிறைய பேருக்கு இன்னமும் திருமணம் சில பேருக்கு அமையாமல் இருக்கு இல்லையா மேம்? ஸோ அதில் நியூமராலஜி விஷயம் மூலமாக நம்ம திருமணம் பலன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி கிடைக்குன்னா, இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு 30-35 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கலாம். அதுக்கு மேலே நானே ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஏன் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவேன்னு கேளுங்க. முன்னொரு காலத்தில் இப்போ எங்கள் தாத்தா ஜோசியர், அப்பா ஜோசியர், மாமா ஜோசியர், எங்கள் சர்க்கிள் ஒரு 20-25 பேர் ஜோசியர். நானும் ஒரு 25 வருஷ காலமாக இதுலேயே தான் இருக்கிறேன். அப்போ இந்த கண்டிஷனில் என்ன சொல்லுவோம்னா, அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் 30 வயசுக்கு மேலே ஆனால், 35 வயசுக்கு மேலே ஆனால் ஜாதகம் பார்க்க வேண்டாம். இரு குடும்பமும் ஒன்றா ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. ஒன்றா பொண்ணோட குலதெய்வமோ அல்லது மாப்பிள்ளையோட குலதெய்வம் கோயிலுக்கோ போய் நீங்கள் பூக்கெட்டு செய்யுங்கன்னு சொல்லுவேன். இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கலின்னு வைங்க. உங்களுக்கு ஆண் இப்போ நிறைய பசங்க தான் இருக்காங்க, பிள்ளைங்க கம்மியாக தான் இருக்காங்க. எங்ககிட்டே பசங்க ஜாதகம் 5000 ஜாதகம் இருக்குது, பொண்ணுக்கு ஜாதகம் 1500-2000 ஜாதகம் தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ எங்ககிட்ட வரனை நாங்கள் பொருத்தி கொடுக்குறோம். எப்படி பொருத்தி கொடுக்குறோம்னா, அது சர்வீஸாக செய்கிறோம். ஜாதகம் பார்க்குற காசு வாங்கிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் சைட்லேருந்து ஒரு பையன் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கான்னு வைங்க, எங்கள் சைட்லேருந்து ஒரு பொண்ணு ஜாதகம் பார்க்குவீங்க. அவங்க ரெண்டுத்துக்கு பொருத்தமாக இருந்தால் கூப்பிட்டு பேசுவோம். இந்த 2 ஜாதகம் பொருத்தமாக இருக்குது, நீங்கள் எனி ஜாதி அப்படின்னு சொன்னால் பேசிக்கலாம், இல்லை உங்கள் ஜாதியிலே வேணும்னாலும் உங்களுக்கு பொருத்தி தர. இப்படி ஒரு அரேஞ்சு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது மாதிரி செஞ்சிட்ருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு அவங்களோட ஜாதி, அது சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல, அவங்களுடைய கேஸ்ட்லேயே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்னா 20ஆம் நம்பர் ஆணாக இருந்தால் 20ஆம் நம்பர் 20 சுக்கிரன். சரிங்களா? 20 அடிங்கிறது வாஸ்துல மிகப்பெரிய 20 அடி 22 அடி மிகப்பெரிய செல்வ செழிப்பு தரும். ஒரு ஹால் வைக்கிறேன்னு வைங்களேன், ஒரு 11க்கு 22 அப்படின்னு வைக்கலாம், 11க்கு 20ன்னு வைக்கலாம். இந்த 20ம் 22ம் அப்படிங்கிறது வாஸ்துல மிகப்பெரிய செல்வ செழிப்பை தரும். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு ஆணுக்கு நான் சொல்றது, இப்போ ஆணுக்கு கல்யாணம் ஆகணும்னா 20ஆம் நம்பரை எழுதி இப்படி நம்ம தெரிகிற மாதிரி வைக்கலாம். உள்ள 20ஆம் நம்பரை எழுதி ஒரு பேப்பரில் எழுதி பேக்கெட்டில் வச்சுக்கலாம். அதை அப்படி செஞ்சுக்கலாம். இல்லை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைக்கலாம். அவர் ஓட்டுற வண்டியில் 20ஆம் நம்பர் எழுதி ஓட்ட வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அவர் ஓட்டுற காரில் 20ஆம் நம்பர் எழுதி ஓட்ட வச்சுக்கலாம். அவர் படிக்கிற டேபிளில் வைக்கலாம். அவர் ஒர்க் பண்ணுற லேப்டாப்பில் வைக்கலாம். லேப்டாப்லாம் வச்சு எத்தனை பசங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு தெரியுங்களா? அந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லேப்டாப்பில் எழுதி ஒட்ட வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒட்ட வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் 50 நாள்லேயே அவங்களுக்கு முடிவாயிருது, வரன் முடிவாயிருது. அந்த 20ஆம் நம்பர் என்பது ஆண்களுக்கு உகந்த நம்பர். ஆண்கள் 20ஆம் நம்பரை எழுதணும். சரிங்களா? அப்போ பெண்களுக்கு செவ்வாய் 9ஆம் நம்பரும் எழுதலாம், 45ம் எழுதலாம். சரிங்களா? 45 எழுதும்போது 5 நாள் 9. புரியுதுங்களா? அந்த 9ஆம் நம்பர் அது என்ன காரணம்னா, 20 சுக்கிரன். சரிங்களா? 9ங்கிறது செவ்வாய் மங்களக்காரகன். நம்ம பெண்களுக்கு மங்களக்காரகன் ஆண். புரியுதுங்களா? அது 9. ஆண்களுக்கு 20 சுக்கிரன், பெண். சுக்கிரன்னா பெண். அதனால் ஆண்களை 20ம் பெண்களை 9, 45 இந்த மாதிரி எண்களை எழுதி வச்சோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கணும். பொறுமை காக்கணும். இப்போ இன்னைக்கு எழுதி வச்சு நாளைக்கே கல்யாணம் ஆகணும் நடக்காது, பொறுமை காக்கணும். ஓகே. ஸோ இதுக்காக வேண்டுதல்களாக இல்லை, நம்ம எழுதி வச்சு அதை மனசார நம்பணும். முருகனை பிடிங்க. நீங்கள் முருகன் என்ன மன்றாடி அவர் கல்யாணத்துக்கு எத்தனை எதிர்ப்பு, விநாயகர் ஒத்துக்கல, முருகர் நான் பிடிச்ச அந்த கல்யாணத்தை பண்ணியே வள்ளி கல்யாணம் பண்ணுறக்குள்ள அவர் எத்தனை அட்ராசிட்டி பண்ணார். அந்த மாதிரி அது காதலிக்கிறவங்களும் சரி, கல்யாணம் இல்லாதவங்களும் சரி, முருகரை பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். சரிங்களா? முருகரை கும்பிட்டு இந்த எண்களை எழுதி பாக்கெட்டில் வைக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல வைக்கலாம், மெயினாக நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாம் வைக்கலாம். ஓகே மேம். ஸோ இதுக்காக முருகன் வழிபாட்டு முறைகள்னு ஏதாவது இருக்கா? இருக்குமா. அதாவது அவங்க ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தில் ஆண் வீடு பெண் வீடுன்னு இருக்குது. சரிங்களா? ஒற்றைப்படை வீடு கற்றைப்படை வீடு இருக்குது. இப்படி 12 வீட்டில் 6 வீடு ஆண் வீடு, 6 வீடு பெண் வீடு. ஆண் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கிழமை போக சொல்லுவோம். பெண் வீட்டில் செவ்வாய் இருந்துன்னா வெள்ளிக்கிழமை போக சொல்லுவோம். இந்த மாதிரி கிழமைகள் மாறும். அப்புறம் அவங்களுடைய ஜாதகத்தில் அரசு நேரம் பார்த்து தீபம் போடும்போது கண்டிப்பாக பஞ்சபட்சி சாஸ்திரம் இது. பச்சி பார்ப்பவனை பகைக்கக்கூடாதுங்கிற பழமொழி இருக்குது. பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் அரசு வேலையில் அவங்க தீபம் போட்டாலும், அரசு வேலையில் முதல் வேலை செய்தாலும் அவங்க சக்ஸஸ் ஆகிடும். அவங்களுக்கு எடுத்த காரியம் நினைத்த காரியம் நிறைவேறும். இந்த மாதிரிலாம் முருகரை கும்பிடலாம். முருகரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, முருகர் எப்படிப்பட்ட வரணும் அமையாமல் இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களுக்கும் வரணும் அமைஞ்சு திருமணம் நடந்துடும்.
பண வரவுக்கு, அதாவது பண வரவுங்கிறது ஒரு தடவை வர்றது, புரியுதுங்களா? பண வரவுங்கிறது ஒரு தடவை வர்றது. பணம் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 93ங்கிற நம்பர் எழுதி நம்ம பேக்கெட்டில் வைக்கலாம். சரிங்களா? ஓகே, 95 வேற 93 வேற. ஆமாம், 95 93 ரெண்டுக்கு வேற. அது 95 அவங்க ஜாதகத்தை பார்த்து எழுதி கொடுத்தேன். புரியுதுங்களா? இந்த எண்கள் வந்து முக்கியமா ஜாதக அடிப்படையில் தான் எழுதுறோம் நாங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க 95ன்னு சொன்ன விஷயம் அவங்களோட ஜாதக ரீதியாக பார்த்து சொன்னது. அதாவது உங்களுக்கு நான் இந்த 2வது சொல்லிட்டு வருவேன் நான். அது எப்படின்னா அவங்கவுங்க பர்த் சார்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆன நம்பர். இப்போ என்னோட லக்னம் வேற, உங்க லக்னம் வேற, புரியுதுங்களா? உங்க லக்னத்துக்கு அடுத்த இடம் 2ஆம் இடம் தனவரவு. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு அந்த லக்னம் 3ஆம் இடமா வந்துட்டா முயற்சி தான் பண்ண முடியும். அது வந்து தனவரவா அவங்களுக்கு வராது. இந்த மாதிரி அவங்கவுங்க லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனவரவு. அப்புறம் 2 4 1 5 9 கேந்திரஸ்தானம், இதுல இருந்து நம்பர் எடுப்போம். அப்போ உங்களோட பர்த் சார்ட் வேணும். இப்போ யாருக்கு நம்பர் வேணுமோ அவங்களோட பர்த் சார்ட் வேணும். இப்படி தான் ஃபோன் நம்பரும் மாற்றி கொடுக்குறோம் நாங்கள், ஏடிஎம் நம்பரும் மாற்றி கொடுக்குறோம், அவங்களுடைய ஃபோன் லாக் நம்பரும் மாற்றி தரோம். இப்படி மாற்றி தரும்போது தான் அவங்க சக்ஸஸ் அடைகிறாங்க. புரியுதுங்களா? அப்போ விஷயங்களும் வந்து வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக மாற்று. நாங்கள் 3.5 வருஷம் ஆராய்ச்சிங்கம்மா, இது நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம். நாங்கள் இது 3.5 வருஷம் ஆராய்ச்சியில் நிறைய சக்ஸஸ் கொடுத்து 200-300 பேருக்கு அப்ளை பண்ணி எல்லாரும் திருப்தியாக வந்து கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சக்ஸஸ் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியவே விடுறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வெளியே சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ விற்காத வண்டி விற்கணும்னா இந்த 22ங்கிற நம்பர் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு கார் விற்கணும், ஒருத்தவங்களுக்கு பைக் விற்கணும் அப்படிங்கிற இருக்குமில்லைங்க. விற்றுட்டு வேறு புது வண்டி வாங்கலாம். ஒரு 10 வருஷம் ஆனது ஒரு கார். ஒன்றும் இல்லை, எங்கள் காரே 10 வருஷம் ஆயிடுச்சு, காரை மாற்றலாம் நினச்சிருந்தா மாற்றவே முடியல. நானே எழுதி வச்சேன், நானே அனுபவிச்சேனால தான் உங்ககிட்ட வந்து இவ்வளோ ஃப்ராங்காக பேச முடியுது என்னால். 22ங்கிற நம்பரை நான் எழுதி என்னோட காரில் ஃபுல்லாக ஒரு 108 பேப்பர் எழுதி, இதே மாதிரி 108 பேப்பர் எழுதி ஓட்டினேன் காரில். ஒரு 4-5 நாள்லேயே எனக்கு வந்து அது வந்து மாருதியிலிருந்தே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரே கைப்பட ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு மாருதியிலிருந்தே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி என்னுடைய சக்ஸஸ், நான் சொல்கிறது என்னென்னா, நான் சக்ஸஸ் ஆகி அது அப்ளை பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆனதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். நான் நிறைய பேருக்கு வீடு கட்டி, நாங்கள் வாஸ்து பார்க்க போகிறோமா, நிறைய பேருக்கு வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே முடியணும், மேக்ஸிமம் 1 வருஷத்துக்குள்ளே முடியணும், இல்லை 2 வருஷத்துக்குள்ளேயாவது முடியணும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த 32ங்கிற நம்பரை நாங்கள் எழுதி இப்படி இது அந்த வீடு வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த சோகத்தில் எழுதி ஒட்டா சொல்லுவோம். இப்படி ஒட்டும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீட்டு வேலை உடனே நடந்து சீக்கிரத்தில் முடியும். அது முதலே தெரிஞ்சால் முதலே எழுதி வைக்கலாம். இப்போ பகுதியில் நிற்கிறவங்க தான் கூப்பிட்றாங்க, எங்களுக்கு வீட்டு வேலை பகுதியில் நிற்கிதுங்க, இது வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிடும்போது நான் இதுதான் இவங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வாஸ்துப்படி அந்த இடத்துல கரெக்டாக ஈசானியம் வந்து கரெக்டாக சுத்தமாக வைக்கணும். அந்த இடத்துல வெயிட் ஏற்றக்கூடாது, செங்கல்ல இறக்குறது, மணலை இறக்குறது, சிமெண்ட் மூட்டை இறக்குறது, கம்பி எல்லாம் ஈசானியத்தில் வச்சிங்கன்னா வேலை நின்று போயிடும், வேலை நடக்கவே நடக்காது. அதெல்லாம் அதையும் பார்த்து இந்த மாதிரி நம்பரும் நாங்கள் சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு. இந்த மாதிரி நம்பர்ஸும் சொல்லி கொடுப்போம். இப்போ அடுத்து வந்து இது ஒருத்தவங்களுக்கு சிக்காவே இருக்கும், ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு வைங்க, அவங்க வந்து க்யூரே ஆகலை. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோட மாமனார் வந்து படுத்துக்கிட்டார், KMCHல போய் படுத்துக்கிட்டார், உடம்புக்கே சரியில்லை, அவர் பேசவே மாட்டேங்கிறார். என் ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தான். நான் சொன்னேன், இது மாதிரி ஒரு பேப்பரில் 42ன்னு எழுதி அவர் பேக்கெட்டில் வை, அவரோட பேக்கெட்டில் வை, அவரோட வாட்டர் கேனில் ஒட்ட வை, அவர் பார்க்குற இடம் இப்படி படுக்க வச்சிருந்தால மேலே இடத்துல ஒன்று ஒட்ட வை அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரே வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். அது அவள் சொன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி எண்கள் வந்து வாழ்க்கையில் மிக பெரிய கண்கள். அதாவது எண்கள் நம்மளை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்போ 10 நம்பர் தான் ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் எத்தனை நம்பருங்க? 10 நம்பர் தான். 10 நம்பர் தானே. அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 நம்பர் யார்? நம்ம ஜாதகர், சரிங்களா? செகண்ட் 2 நம்பர் என்ன தெரியுங்களா? அதாவது மனைவி அல்லது ஸ்பௌஸ், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். பொதுமக்கள் தொடர்பு, அந்த செகண்ட் 2 நம்பர் வர்றது பொதுமக்கள் தொடர்பு, கூட்டாளி, சரிங்களா? 3வது வர்ற நம்பர் வந்து தொழில், நம்ம செய்கிற தொழிலுக்கு அந்த எண் சூட்டபிளாக இருக்குதா அப்படின்னு பார்க்கறது தான் அந்த 3வது 2 நம்பர். 4வது வர 2 நம்பர் நம்ம வீடு கட்டுறது, வண்டி, வாகனம், சரிங்களா? 5வது வர 2 நம்பர் நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலம், சரிங்களா? இந்த 5 2 10 நம்பரையும் கூட்டுனா மொத்தமாக ஒரு நம்பர் வந்துன்னா நம்ம குடும்பம் எப்படி இருக்குதுன்னு அந்த நம்பரில் கண்டுபிடிச்சிடலாம். ஃபோன் நம்பரை வச்சு சொல்லுவோம் நாங்கள். இப்போ வந்து இந்த 10 நம்பருக்கு இது சொல்லிட்டேனுங்களா, இது இந்த 10 நம்பர் இப்படி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இந்த 10 நம்பர் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை வச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஜாதகர் புரியுதுங்களா? 2ன்னா வருமானம், 2ன்னா குடும்பம், கூட்டாளி, மனைவி, பொதுமக்கள், இது எல்லாமே அந்த 2வது வர 2 நம்பரில் வருது.
3வது வர நம்பர் தொழில், நம்ம தொழிலுக்கு இந்த நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. 4வது வர நம்ம ஒரு வீடு கட்டலாமா, ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா, இருக்கிற வண்டி வந்து வண்டி மாற்றுவீங்களா, நல்ல வண்டி அமையுமா அப்படிங்கிறது 4வது வர 2 நம்பர். 5வது வர நம்பர் நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்தை குறிக்குது. இந்த 5 நம்பரை 2 10 நம்பரையும் கூட்டினா ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்கு உண்டான இந்த ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா. இப்போ இதில் எத்தனை விஷயம் பார்க்குறோம் நாங்கள். ஒரு ஜாதகத்தை எடுத்து அதில் 1 5 9 திரிகோணம், 1 4 7 10 கேந்திரம், இந்த 2ஐயும் மிங்கிள் பண்ணி 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தனம் ஆசை, இது 3ஐயும் சேர்த்து இவங்களுக்கு பலம் வாய்ந்த எண்கள் அப்படின்னு எடுப்போனாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் எண்கள் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் திருப்தியாக இருக்காங்க. ஒன்றில் ஒருத்தர் கார் வாங்கினாங்க. கார் வாங்குற இடத்துக்கு போயிட்டு எனக்கு என்ன கலர் கார் வாங்கலாம் அப்படின்னு அங்கே காருக்கு எழுதி கொடுக்கணுமா, நமக்கு என்ன கலர் வேணும்னு. அங்கே போய் இருந்துட்டு மாருதியில் போய் நின்றுட்டு எனக்கு என்ன கலர் எழுது நான் சொன்னேன். அவர் வந்து சுக்கிரன் தான், ரிஷப லக்னம் தான் அவர். நீங்கள் ஒயிட் கலர் காரே எடுங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு. அவர் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காலும் சரி, கடவுளுக்கு போய் உண்மையை சொல்கிறேன், அந்த கார் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு அவ்வளோ பெரிய செல்வ செழிப்பாமா. அப்படி ஒரு பண வசதி, அப்படி ஒரு பணப்புழக்கம் நல்லா இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்மகிட்ட வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா நம்மகிட்ட கண்டிப்பாக கேட்டு தான் ஒரு வேலை செய்வாங்க. ஒரு அடி எடுத்து வைக்கிறதுனால ஒரு வேலை கேட்டுட்டு தான் எடுத்து வைப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்களை, மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை எங்களுக்காக ரொம்ப அழகாக தெரிவிச்சிங்க. ஸோ ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.